ஹாய், நான் அருண்குமார். இன்றைக்கி நம்ம இந்த பெல் கொஷின் பேப்பர் சீரீஸில் கடைசி ஒரு 15 செட் ஆஃப் கொஷின்ஸ் பார்க்கலாம். இதில் பார்த்தோன்னா பல்க் மாடுலஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி பல்க் மாடுலஸ்ன்றது வந்து K = dP டிவைடட் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? இட் இஸ் ஹையர் இஃப் த ஃப்ளூயிட் இஸ் லெஸ் கம்ப்ரெசபிள். அதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா இது இன்டெரக்ட்லி ப்ரொபோஷ்னலாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தோன்னா லேத்துக்கு நாட் கேரி அவுட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லேத்து வந்து ஆக்சுவலி பிளானிங் வந்து அதால் பண்ண முடியாது. இந்த இடத்துல பார்த்தோன்னா எனக்கு வந்து அவன் எஸ்டிமேட்டட் அமௌண்ட் ஆஃப் சோலார் எனர்ஜி கேட்டிருக்காங்க. அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா ரிஃப்ளெக்டிவிட்டி இன்ட்டு அப்புறம் இங்கே எவ்வளோ ஸ்ட்ரென்த்து கொடுத்துருக்கான், அது வந்து 1000 Watt/m² அப்படின்னு கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் நம்ம வந்து cos 30 cos 45 அப்படின்னு போட்டோன்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும். ரிஃப்ளெக்டிவிட்டி வந்து அவன் எவ்வளோ கொடுத்துருக்கான், 0.08 48.989 அப்படின்னு இருக்குது. இதை நான் அப்ராக்சிமேட் பண்ணி 49 வாட் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ ஆப்ஷன் 1 தான் இங்கே கரெக்டான ஆன்சர். இந்த இடத்துல பார்த்தோன்னா எனக்கு வந்து வால் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு டவுக்கு உண்டான ஃபார்முலா வந்து விஸ்காசிட்டி இன்ட்டு du/dy அப்சல்யூட் விஸ்காசிட்டி இன்ட்டு இங்கே எனக்கு யூவை தெரியும். ஸோ அதை ஒய்யால் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா எனக்கு ஆன்சர் கிடச்சிடும். இப்போ நான் இதை ஒய்யால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். எனக்கு இது அப்படியே தான் இருக்க போகுது. சைன் வந்து காஸாக மாறிடும். cos πy இன்ட்டு 2. எனக்கு இப்போது மீதி இருக்கிற டேர்ம்லாம் பார்த்தோன்னா எனக்கு வந்து பை டிவைடட் பை இது மட்டும் மிச்சம் இருக்கும். அதுக்கடுத்தது வந்து நம்ம y = 0ன்னு போட்டோன்னா நமக்கு இது வந்து டேர்ம் வந்து டோட்டலாக 1 ஆகிடும். ஸோ நமக்கு இருக்கிறத மட்டும் பார்த்தோன்னா இந்த டேர்ம்ஸ்லாம் மட்டும்தான் இருக்குது. இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். பை ஆப்ஷன் 1 தான் இங்கே கரெக்டான ஆன்சர். இந்த இடத்துல பார்த்தோன்னா எனக்கு வந்து இந்த சம்மை படிச்சுக்கோங்க. இது வந்து ரிவர்சிபிள் அண்ட் அடியபேட்டிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடியபேட்டிக் இருக்கிறதுனால Q வந்து 0 ஆகிடும். ஸோ எனக்கு Qவுக்கு உண்டான ஃபார்முலா வந்து ∂u + W அப்படின்னு இருக்கும். ஸோ இதை ∂u - W அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். எனக்கு வந்து ஆக்சுவலி அவன் W தான் கேட்டிருக்கான். இதை நான் இப்படி கொண்டு போனோன்னா எனக்கு வந்து U1 - U2 அப்படின்ட்டு வரும். U1 வந்து எனக்கு ஆக்சுவலி அவன் ஸ்பெசிஃபிக் என்தால்பி தான் கொடுத்துருக்கான். அதனால் நான் M மல்டிப்ளை பண்ணணும். M வந்து 5 kg அப்படின்ட்டு அவன் கொடுத்துருக்காங்க. U1 வந்து 347752. அதுக்கப்புறம் 3300.79. எனக்கு வந்து 883.65 ஆப்ஷன் 1 தான் எனக்கு கரெக்டான ஆன்சர். இப்போ எனக்கு இந்த இடத்துல பார்த்தாங்கன்னா தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ தெர்மல் ரெசிஸ்டன்ஸுன்றது நத்திங் பட் L/KA தான் வந்து தெர்மல் ரெசிஸ்டன்ஸ். இப்போ நான் இதை அப்படியே எடுத்து எழுதுகிறேன். எனக்கு இந்த இடத்துல L என்ன கொடுத்துருக்காங்க, 0.6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் K வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து 0.4, ஏரியா வந்து 1.5. ஸோ இதை நான் போட்டேன்னா எனக்கு என்ன வரும்னா டிகிரி செல்சியஸ் பர் வாட் அப்படின்ட்டு எனக்கு ஆன்சர் வரும். எனக்கு வந்து 1 டிகிரி செல்சியஸ் பர் வாட் இது ஆன்சர். ஆப்ஷன் 2 தான் இங்கே கரெக்டாக இருக்குது. இந்த கொஷினில் பார்த்தோன்னா நம்மளை வந்து ரேடியஸ் ஆஃப் த ஷாஃப்ட் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவன் PA N எல்லாம் கொடுத்துட்டாங்க. நம்மளை வந்து பெர்மிசபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸும் கொடுத்துருக்காங்க. நம்மளை வந்து R மட்டும் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பவரை யூஸ் பண்ணி டார்க்கை கண்டுபிடிப்போம். பவர் வந்து 3.5 மெகாவாட் அப்படின்றது. ஸோ 3.5 × 10⁶ அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். இன்ட்டு 2π N வந்து 200 RPM இன்ட்டு T டிவைடட் பை 60. எனக்கு T வந்து நியூட்டன் மீட்டரில் கிடைக்கும்.
எனக்கு டி வந்து 167,112.69 நியூட்டன் மீட்டர் அப்படின்ட்டு எனக்கு கிடச்சிருக்கு. அவன் என்ன சொல்லியிருக்கான், பெர்மிசிபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து 50 × 10⁶ அப்படின்னு சொல்லியிருக்கான். அது வந்து 16 × T × அதாச்சும் T வந்து 7112.69 16T / πdq. இப்போ எனக்கு Dயில் எனக்கு ஆன்சர் கிடைக்கும். இதை கியூப் ரூட்டும் எடுக்கணும். எனக்கு வந்து டி வந்து 0.2572 மீட்டர் அப்படின்ட்டு எனக்கு கிடைக்குது. ஆர் வந்து எனக்கு டிவைடட் பை 2 பண்ணனா எனக்கு ஆர் கிடைக்கும், விச் இஸ் 128.6 மில்லிமீட்டர் அப்படின்ட்டு எனக்கு ஆன்சர் கிடைக்கும். ஆப்ஷன் 4 தான் இங்கே கரெக்டான ஆன்சர். இந்த இடத்துல பார்த்தோன்னா இதில் எப்படி இதுக்கு வேரி ஆகும்னா, இப்போ எண் வந்து 2ஆக இருக்கும். இது எனக்கு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு கரெக்டாக தெரியல. ஸோ இந்த ரூல் படி பார்த்தோன்னா எண் வந்து 2ஆக இருக்கும். நமக்கு மொத்தம் ப்ரெஷர்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து 2 ப்ரெஷர் இருக்கும். ஒன்று மெக்கானிக்கல் ப்ரெஷர், இன்னொன்று தெர்மோடைனமிக் ப்ரெஷர். ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆப்ஷன் பார்த்தோன்னா இது 1 தான் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு வந்து அவன் என்ன கேட்டிருக்கான்னா வெயின் ஆங்கிள் வந்து கேட்டிருக்கான். அதுவும் அவுட்லெட்டில் கேட்டிருக்கான். அவுட்லெட்டில் வந்து இதுதான் வெயின் ஆங்கிள். இதுக்கு நம்ம ஃபார்முலா என்னன்னு பார்த்தோன்னா tan வெயின் ஆங்கிள் is equal to VF2 divided by U2 minus VW2. இப்போ நான் ஒவ்வொன்றா யூஸ் பண்ணி நான் கண்டுபிடிச்சி வரேன். Q வந்து எனக்கு πdB VF2 அப்படின்ட்டு வரும். எனக்கு இதில் VF2 வந்து நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். Q வந்து என்னது 0.118 divided by pi into 0.25 into 0.05. ஸோ இதோட வேல்யூ வந்து எனக்கு 3 மீட்டர்/செகண்ட் அப்படின்ட்டு எனக்கு வருது. நெக்ஸ்ட் வந்து U2 நான் கண்டுபிடிக்கிறேன். அது வந்து πdN டிவைடட் பை 60 அப்படின்ட்டு இருக்கும். D2ன்றது வந்து எனக்கு 0.25 எனக்கு தெரியும். N வந்து 1450. ஸோ இதை நான் பண்ணேன்னா எனக்கு வந்து π × 0.25 × 1450 டிவைட் பை 60 எனக்கு 18.98 மீட்டர்/செகண்ட் அப்படின்ட்டு வருது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா N மேனோமெட்ரிக் வந்து GH டிவைடட் பை VW2U2. G வந்து 9.81, H வந்து 25, VW2 வந்து 0.75. சாரி, அதை தான் நான் வந்து கண்டுபிடிக்க போகிறேன். VW2 தான். N மேனோமெட்ரிக் வந்து 0.75, U2 வந்து 18.98. இதோட வேல்யூ வந்து எனக்கு 17.22 மீட்டர்/செகண்ட் அப்படின்ட்டு வரும். இப்போ எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு எனக்கு வெயின் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு. VF2 வந்து 3, U2 வந்து 18.98, VW2 வந்து 17.22. $59.59 அப்படின்றது நியரஸ்ட் ஆப்ஷன் வந்து எனக்கு ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த கொஷினில் பார்த்தோன்னே என்னை வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா டெர்மினல் வெலாசிட்டி V வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி கேஸில் எனக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோன்னா W sin θ is equal to μAV divided by H. அதாவது Hன்றது வந்து திக்னஸ் ஆஃப் த ஃப்ளூயிட். எனக்கு இந்த இடத்துல V தான் கேட்டிருக்காங்க. எனக்கு மிச்சம் இருக்க எல்லாமே தெரியும். நான் 1 × 10⁻³ into sin 30 into H வந்து எனக்கு 0.02, எனக்கு எல்லாமே 0.02 டிவைட் பை 1000 அப்படின்னு போட்டுக்கிறேன். அது வந்து மீட்டராக மாறிடும்.
மியூ வந்து எனக்கு 0.2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏ வந்து அது வந்து ஆக்சுவலி கியூபிக்னு சொல்கிறாங்க. அப்போ 0.1 × 0.1 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஸோ எனக்கு v வந்து 5 m/s அப்படின்ட்டு எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா பாத் ஃபங்க்ஷனுக்கு வந்து டிஃபரன்ஷியல் எப்படி இருக்கும்னா அது வந்து இன்எக்ஸாக்டாக இருக்கும். இதே பாயிண்ட் டிபெண்ட்டாக இருந்தால் எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியலாக இருக்கும். பாயிண்ட் ஃபங்க்ஷனுக்கு எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியலாக இருக்கும். இந்த சம்மில் பார்த்து நான் என்ட்ரோபி வேல்யூ வச்சு, அதாச்சும் மைனஸாக இருந்தால் அது வந்து நாட் பாசிபிள், இதே ப்ளஸ்ஸாக இருந்தால் அது வந்து இர்ரிவர்சிபிள், இதே ஜீரோவாக இருந்தால் ரிவர்சிபிள் அப்படின்னு சொல்லல. அதை வச்சுட்டு நான் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் சிஸ்டமுக்கு வச்சு கண்டுபிடிக்கிறேன். சிஸ்டமுக்கு வந்து என்ன இருக்கும்னா மைனஸ் ஆர்லான், இந்த இடத்துக்கு மைனஸ் ஆர்லான் P2/P1 இருக்கும். R வந்து 0.287, லான் P2/P1 வந்து எனக்கு 15/5, அது வந்து 3 இருக்கும். ஸோ 3 லான் இன்ட்டு 0.287 எனக்கு -3153 அப்படின்ட்டுருக்கு kJ/Kelvin அப்படி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நான் சரௌண்டிங்க்கு கால்குலேட் பண்ணோம். சரௌண்டிங்க்கு வந்து W/T அப்படின்ட்டு இருக்கும். இந்த இடத்துல எனக்கு W வந்து 200 kJ/kg அப்படின்னு கொடுத்துருக்காங்க. T வந்து 500 degree Celsius, 500 இருக்கிறது வந்து 773 Kelvin. ஸோ 200 / 773 0.2587. ஸோ இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணனா எனக்கு ஆன்சர் வந்து நெகட்டிவில் தான் வரும். யூனிவர்ஸ் வேல்யூ வந்து இது வந்து ஆக்சுவலி நாட் அட் ஆல் பாசிபிள், இம்பாசிபிள் தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தோன்னா எனக்கு வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஏரியா கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஏரியா வந்து என்ன இருக்கும்னா πdL × 2 டைம்ஸ் ஆஃப் π/4 d². பை டி வந்து எனக்கு என்னது, போர் வந்து 4, ரெண்டுமே 4 4, அப்போது 16 நான் இங்கே போட்டுக்கிறேன். இன்ட்டு 2 × π/4 16 24 π அப்படின்ட்டு வருது ஆன்சர். ஆன்சர் 2 தான் இங்கே கரெக்டான ஆன்சர். ஸோ நம்ம வந்து இந்த பெல்லில் வந்து டெக்னிக்கல் கொஷின் பேப்பர் மொத்தத்தையும் முடிச்சாச்சு. ஸோ தேங்க்யூ.